இந்தாம்மா, நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கி. இல்ல, நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன். என்னால வீட்டை காலி பண்ண முடியாது. இப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ண சொன்னா நான் எங்க போறது? முடியாது, என்னால வீட்டை காலி பண்ண முடியாது. மா, நல்லபடியா சொல்லும் போதே கேட்டு வீட்டை காலி பண்ணிரு. இல்லைன்னா ஆளுகளை வச்சு பண்ட மாத்திரம் தூக்கி வெளில போட்டுருவேன். அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதனால நான் சொல்றத கேளு, உடனே வீட்டை காலி பண்ணி கொடுத்துரும். என்ன மிரட்டுறீங்களா? என்னால வீட்டை காலி பண்ண முடியாது. நான் வீட்டை காலி பண்ணணும்னா என்கிட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லிருக்கணும், இல்ல நோட்டீஸ் ஆவது கொடுத்திருக்கணும். நீங்க பாட்டுக்கு இப்படி திடீர்னு வந்து காலி பண்ணேன்னு சொல்றீங்க. நான் எப்படி காலி பண்றது? இந்த ரூல்ஸ் எல்லாம் சிட்டில தாமா, கிராமத்துல கிடையாது. 2 நாள்ல வீட்டை காலி பண்ணணும், இல்ல உன்னை காலி பண்ண வச்சிருவேன். இந்தாமா உன் பணம், இங்க வைக்கிறேன், எடுத்துக்க. என்ன அபி, என்னாச்சு? ஏன் ஓனர் கத்திட்டு போறாரு? அவரோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு வீட்டை வாடகைக்கு விட போறாராம். அதனால 2 நாளைக்குள்ள என்ன வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. என்ன அபி, இது அநியாயமா இருக்கு. 2 நாள்ல வீட்டை காலி பண்ண சொன்னா நீங்க எங்க போவீங்க? எனக்கே அதான் ஒண்ணும் தெரியல ராசாத்தி. ஏ ராசாத்தி, எங்கடி போன? இன்னும் நீ காலையில இருந்து சாப்பிடலையா? அபி வீட்டுக்கு தாம்மா போனேன். பாவம் அபி. ஏன், என்னாச்சு? அபி தங்கியிருக்க வீட்டு ஓனர் இருக்கார்லம்மா, அவரோட சொந்தக்காரங்க யாரோ வீடு கேட்டாங்களாம். அதனால அபியை காலி பண்ண சொல்லிட்டு போறாரு. ராசாத்தி, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். யாரு எக்கடி கட்டு போனா நமக்கு என்ன? நீ கைய கழுவிட்டு வந்து சாப்பிடு வா. என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்றாங்க? பாவம் அபி, என்ன பண்ணுவாலும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? ஹவுஸ் ஓனர் 2 நாளைக்குள்ள நம்மள வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்ப நம்ம எங்க போவோம்? அபி, வாமா. என்ன அபி, துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டை காலி பண்ண போறீங்களா? ஆமா ராசாத்தி. என்ன அபி இப்படி பண்றீங்க? நீங்க சரியா வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்க மேல எந்த தப்புமே இல்லையே. அப்புறம் ஏன் நீங்க வீட காலி பண்றீங்க? வாங்க என் கூட, நான் போய் ஓனர் கிட்ட பேசுறேன். வேண்டாமா ராசாத்தி. ஏன் அபி? சரியோ தப்போ, இது அவரு வீடு. ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லும்போது அதை நம்ம காலி பண்றது தானே முறை. அந்த முறையெல்லாம் முறையா நடந்துக்கிற ஆளுங்க கிட்டதான். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்கலாம். அப்படியே நீங்க ஓனர் கிட்ட வீட காலி பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரே நாள்ல எப்படி வீட காலி பண்ணி கொடுப்பீங்க? நீங்க வேற வீடு பார்க்கணும்னாலும் கொஞ்சம் டைம் வேணாமா? ராசாத்தி, இந்த வீட்டு ஓனர் என்ன எப்போ காலி பண்ண சொல்லலாங்கிற முடிவெடுக்கிற எண்ணத்துலலாம் என்கிட்ட வந்து பேசல. எப்படியாவது காலி பண்ண வச்சிடலாங்கிற முடிவோடு தான் வந்து பேசினாரு. முடிவெடுத்தவர்கிட்ட போய் என்ன முடிவெடுக்கலான்னு போய் பேசுறதெல்லாம் முட்டாள்தனம். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறதும் இல்ல, இந்த வீட்டுல என்ன தங்க விட போறதும் இல்ல. அதான் நானே கிளம்பிட்டேன். என்ன அபி? அபி சொன்னா கேளு அபி. அபி, நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசி பாக்குறேன். ப்ளீஸ் அபி. வேணா ராசாத்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அபி, அபி, நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். வா.
அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அபி. போகாதீங்க, இங்கே இருங்க அபி. இங்க தங்குறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி யோசிக்கலாம். அபி, என்ன அபி? கொஞ்சம் பொறுமையா இருங்க அபி. ராசாத்தி, நீ வீட்டுக்கு போ. என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது முத்தழகு பார்த்தா அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்ன அபி நீங்க வீட்டை காலி பண்ணி நீங்க தெருவுல நிக்கும் போது கூட உங்களை பத்தி கவலைப்படாம நீங்க என்ன பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? சரி ராசாத்தி, வீட்டு சாவியை ஓனர் கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். நான் சொல்றத நீங்க கேக்குறதாவே இல்ல. சரி, நீங்க வீட்டு சாவியை ஓனர் கிட்ட கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எங்க போவீங்க? தெரியல, எங்கேயாவது கால் போற போக்குல போக வேண்டியதான். சரி, நான் வரேன். அபி, ரசதி, அபி கையில பேக்கோட எங்க போறா? நீ ஆசைப்பட்டதுதான் நடந்திருக்கு. உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. வீட்டு ஓனரு நேத்து அபி கிட்ட இந்த வீட்டை உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டாரா? அண்ணா, என்னம்மா சொல்லுமா. இந்தாங்க சாவி. எனக்கு வீடு வாடகை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேண்ணா. அபி இப்ப எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்கா. பாவம். அம்மா, நான் வெளில போயிட்டு வரேம்மா. சரிப்பா. அண்ணே, வா பாண்டி. என்ன பாண்டி? அபி எதுக்கு வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னீங்க? பாண்டி, அபியை தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அதுக்காக தான் காலி பண்ண சொன்னேன். என்னல சொல்லுத? அப்படி இருக்கும்போது நீங்க அபிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு என் மாமாக்கு தெரிஞ்சா இன்னொரு தடவை உங்க வீடு புகுந்து சண்டைக்கு இழுப்பாரு. பாண்டி, உன் அத்தை பொண்ணு முத்தலகு என் வீட்டுக்கு வந்து அபியை உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கிறது பாண்டி மாமாவுக்கு பிடிக்கல. முத்தலகு வந்து நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உடனே அபியை வீட்டை காலி பண்ண வைங்க, இல்லைன்னா தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. உங்களை பகச்சுக்க வேணாம்னு தான் அபியை காலி பண்ண சொல்லிட்டேன் பாண்டி. நான் உன்னை பறிச்ச கூடாதுன்னா நீ எனக்காக ஒன்று செய்யணும். சொல்லு பாண்டி, உனக்காக என்ன வேணாலும் செய்யறேன்பா. வீட்டை காலி பண்ணிட்டு போற அபிய திரும்ப கூட்டிட்டு வந்து அதே வீட்டுல தங்க வைக்கிற. சரி. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ இதை இப்பவே செய்ய.
இப்பவே செஞ்சிடறேன் பாண்டி. எப்பா நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் பாண்டி. என்ன பாதிச்சுக்காம இருந்தா போதும்பா. அப்புறம் நான் தான் உங்ககிட்ட வந்து பேசி இந்த அபியை திருப்பி கூட்டியாந்து உன் வீட்டில் தங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாவது சொன்னேன். அதுவும் முக்கியமா இந்த அபிட்ட சொன்னேன். அம்புடுதான். ஐயோ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது பாண்டி என்ன நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே. கேளு. அபி உன் எதிரி தானே. அவளை எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப ஊருக்கு போற அபிய நீயே கூட்டி வந்து குடி வைக்கணுங்கிற. ஏன் பாண்டி? உள்ளதாச்சி பொண்ணு தங்க வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுல்ல, அந்த பாவம் நமக்கு எதுக்கு? சரி சரி அதுக்குதான். சரி பாண்டி, சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல தங்க வைக்கிற வழியை பாரு. சரி பாண்டி. அந்த பொண்ணு என்னடானா வீட்டை காலி பண்ண சொல்றா. இவன் என்னடானா மறுபடியும் குடி வைக்க சொல்றான். ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு நாம் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ முருகா காப்பாத்துப்பா. பாப்பா, நான் இந்த ஊரை விட்டு போனா அது சஞ்சீவோட தான் போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நம்மளுக்கு தங்க கூட வீடு இல்ல. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன நடந்தாலும் சரி, சஞ்சீவ் இல்லாம நம்ம இந்த ஊரை விட்டு போக கூடாது. அச்சோ இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அபி அபி கொஞ்சம் இருமா. உன்னை எங்கெல்லாமா தேடுறது? என்னண்ணா? என்ன மன்னிச்சிருமா. நான் தெரியாம உன்னை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேன். நீ எத்தனை வருஷம் வேணும்னாலும் என் வீட்டுல தங்கிக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். என்னண்ணா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இப்பதாமா எனக்கு அறிவே வந்துச்சு. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டமேன்னு புத்தி வந்துச்சு. நீ மறுபடியும் என் வீட்லயே வந்து தங்கிக்கமா. இல்லனா நான் உங்க வீட்ல திரும்ப வந்து தங்கறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ என் வீட்ல வந்து தங்கியே ஆகணும். அப்பத்தாமா நான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். யோசிக்காதம்மா. வேக குடுமா குடுமா. ஐயோ வேண்டாண்ணா. அட என்ன உன் அப்பாவே நினைச்சுக்கமா. குடுமா குடுமா. நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா. சரி ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ ஆட்டோல எதுக்குண்ணா? நடந்தே போயிடலாம். உள்ளதாச்சு புள்ளம்மா. எவ்வளவு தூரம் தான் நடந்து போவ? ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாமா? வாமா வா வாமா. அபி இன்னும் காணோம். அவன் போய் பேசினானா இல்லையா?
வாமா. இந்தம்மா சாவி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, போமா. சரிம்மா, Thanks. அப்ப நான் வரவாம்மா. மாமா 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 என்ன மாமா நீங்க? ஒரு முக்கியமான செய்தி சொல்லான்னு காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். எங்க போன நீ? நான் போனது இருக்கட்டும், நீ சொல்ல வந்த செய்தியை சொல்லு. நான் நேத்து அபி வீட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் அபிய வீட்டை காலி பண்ண வச்சுட்டேன். அபியும் வீட்டை காலி பண்ணிட்டா. அப்படியா? ஆமா மாமா, நீங்களே பாருங்களேன், அபி வீடு பூட்டி இருக்கும். என்ன முத்து, அபி வீட்டை காலி பண்ணிட்டான்னு சொன்ன? வீட்டுல தான் இருக்கா? அதான் மாமா எனக்கும் புரியல. வீட்டு ஓனர் அபிய விரட்டுறதுக்காக என்கிட்ட காசு வர வாங்கினாரு. ஏன் அவளை வீட்டை விட்டு விரட்டலன்னு நான் இப்பவே போய் கேட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், விடு. யார் வந்தா யார் போனா நமக்கு என்ன? இந்த பிரச்சனை இதோட விடு. நீ விடலாம் மாமா, ஆனா நான் விட மாட்டேன். ஹவுஸ் ஓனர் நேரா போய் பார்த்து ஏன் அபி அனுப்பலன்னு கேட்டு வர போறேன். ஏய், சொன்னா கேளு முத்து. ஒழுங்கா வீட்டுக்கு போனி. யோ வெளியே வாயா, யோ வெளியே வாயா. யாருது? என்னையா என்ன பண்ணி வச்சிருக்க? என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த அபிய வீட்டை விட்டு அனுப்புறேன்னு என்கிட்ட சொன்னல. பத்தாததுக்கு அந்த அபிய வீட்டை விட்டு அனுப்பி வைக்க உனக்கு சொலையா 30,000 பணம் கொடுத்தன்ல. காசையும் வாங்கிட்டு துரோகம் பண்ணிருக்க. சீ. ஒரு நிமிஷம் இருமா, வரேன். இந்தாம்மா உன் பணம். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ அபிய திரும்பவும் வீட்டை விட்டு அனுப்பி வச்சிரு. அது முடியாதுமா. ஏன்? அந்த அபி புள்ளதாச்சி பொண்ணுமா. புள்ளதாச்சி பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புன பாவம் எனக்கு வேணான்னு தான் நான் தான் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். அப்ப நீ என் மாமாவை எதிர்க்க துணிஞ்சிட்ட, அப்படிதானே? அபியை திருப்பி கூட்டிட்டு வந்து தங்க சொன்னதே உன் மாமன் தான். அவரு என்ன எதிர்க்க போறாரா? சொல்லியா சொல்லு. என் மாமாவை நீ எதிர்க்க தயாராயிட்ட, அப்படிதானே? ஆமாமா. என் மாமா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ அம்மா, நான் பிரஸ் வந்து பேசுறேன். ம் நீங்க கொடுத்த பத்திரிக்கைக்கு ப்ரூஃப் ரெடி. நீங்க வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்டிங் கொடுத்துடலாம். எப்பமா வரீங்க? நான் உடனே வரேன். சரிங்கம்மா. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏ அபி, வீட்டு ஓனரை எப்படியோ உன் வழி கொண்டு வந்து இந்த ஊரை விட்டு போகாம திரும்பவும் அதே வீட்டுக்கு குடி வந்துட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் பாண்டி மாமாவை உன் கண்ணு முன்னாடியே என் கழுத்துல தாலி கட்ட வச்சு காட்டுறேன் பாரு.